மதப்போர் என்ற நிலைகளில் உருவரும் நிலைகளில் வெகு தொலைவில் இருக்கின்றது. ஒருவன் தன்னுடைய ரேசர் கதிர் இயக்கத்தால் உன்னை ஆழம் கண்டு உன்னை தொலைக்க முடியும் என்று எண்ணுகின்றான். மற்றொன்றோரோ எனக்குள் நீ கண்டுபிடித்த விஷயத்தின் தன்மை என்னிலே உண்டு, இதை நான் சாகப்படும்போது நீயும் சாவாய். இந்த நிலைகள் கொண்டு நான் இறப்பை பற்றி சிந்திக்கவில்லை. தன் கௌரவத்தை காக்க நான் இறந்தாலும் உன்னை கொள்ளுவேன். ஆக நீ அவன் எனக்குள் உன்னை மடிய செய்வேன். நான் இறந்தால் உன்னை மடிய செய்தால் நான் இறப்பேன். என்ற மதத்தின் அடிப்படை கோட்பாடுகள் இந்த உலகில் எங்கிலும் இதை போன்று பரவி மனிதன் என்ற சிந்தனை இழந்து மனிதன் நாம் அடையும் மார்க்கத்தை தடைப்படுத்தி மனிதன் என்ற நிலைகளை கொண்டு ரசிக்கும் உணர்வுகளே இன்று பெருகி வருகின்றது. இதை போன்ற நிலைகளை மீள்வதற்குத்தான் நான் பேசுகிறேன் என்று எண்ண வேண்டாம். இது எனக்கு தெரியவே தெரியாது. ஆக மகரிஷிகளால் மகரிஷி ஈஸ்வரபட்டாய குருதேவர் அருளார் அந்த மகரிஷிகள் கண்டுணர்ந்த உணர்வின் தன்னை மக்களுக்கு எட்ட வேண்டும். ஆக இந்த தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற நிலைதான் இந்த சாவனத்தை அமைத்ததும் அவரின் உணர்வின் செயலே. என்னால் முடியாது. அவரின் உணர்வின் இயக்கமே எப்படி இங்கே பொருள்கள் வந்தது என்று நமக்கும் தெரியாது. ஆகவே உணர்வின் நிலையில் அந்த ஒருக்கடை இந்த உணர்வை இந்த சாவனத்தை அமைக்க முடிந்தது. அதன் வழியிலே தான் குரு அருளின் நிலைகள் இன்று வெளிப்படுகின்றது. ஆகவே நாம் அனைவரும் இந்த குரு அருளின் தன்மை கொண்டு நமக்குள் மதத்தில் சிக்காது, இனவேதமோ மொழிவேதமோ இல்லாது, அரசியல் வேதமே இல்லாது நாம் இந்த உலகை காக்கும் உணர்வை நமக்குள் வளர்த்து அந்த மகரிஷின் அருள் சக்தியை நாம் பெறுதலே வேண்டும். அத்தகைய மகரிஷின் அருள் சக்தியை பெற வேண்டும் என்றால் அந்த மகிழ்ச்சியுடன் நம் மூதாதைகள் உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்களை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் வந்த இத்தகைய கொடூர நஞ்சு உணர்வை சேர்த்துக் கொண்ட அந்த ஆன்மாக்களை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து அந்த நஞ்சு கொண்ட உணர்வினை அங்கு கரைத்துவிட்டு ஒளிகடலிலே அந்த உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக நிலைபெற செய்ய வேண்டும். அவர்கள் முன் சென்றால் அதனின் துணை கொண்டு அந்த மகிழ்ச்சியின் அசக்தியை நாம் பெற முடியும். எமது குரு அருள் இதைத்தான் திருவருளாக உபதேசித்தது. ஆகவே ஒவ்வொரு மனிதனின் காத்திட வேண்டும் என்றால் நாம் இத்தகைய மகிழ்ச்சியின் அருளை பெறும் தகுதியை பெற வேண்டும். தன் வாழ்க்கையில் எத்தகைய தீமைகளை கேட்டறிந்தாலும் அந்த தீமையின் உணர்வு தனக்குள் பதியாது. அந்த மகிழ்ச்சிகளின் அசக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என்னை அறியாது சேர்ந்த தீமைகள் மறைய வேண்டும், மெய்ப்பொருள் காணும் இத்திறன் பெற வேண்டும், என் சொல்லால் கேட்போர் உணர்வுகள் இருள்கள் நீங்க வேண்டும், அவர்களும் பொருள் காணும் நிலைகள் பெற வேண்டும், அவர் வாழ்க்கையில் மகிழ்ந்திடும் நிலைகள் பெற வேண்டும் என்று இவ்வாறு எண்ண வேண்டும் என்றாலும் அந்த மகிழ்ச்சிகளின் அருசக்தி நான் பெறும் தகுதியை பெற வேண்டும். இல்லை என்றால் நாம் வெறும் சொல்லாக தான் அமையும்.